டீச்சரும் ஒரே விஷயம் தான் சொல்லுவா, அம்மாவும் ஒரே விஷயம் தான் சொல்லுவா, பிள்ளைக்கு குழப்பம் இருக்காது. இங்க என்னன்னா டீச்சர் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. பிள்ளைகள் அந்த வாட்டுக்கு போவோம், டீச்சர் ஒன்று சொல்லுவா, அம்மா ஒன்று சொல்லுவா, அப்பா ஒன்று சொல்லுவார், வார்த்தை பிரின்சிபல் ஒன்று சொல்லுவார். பிள்ளை என்ன செய்யும்? இதால எங்களோட சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஒன்று இருக்கு. இந்த பின்னடைவை நாங்கள் நிச்சயமாக நிவர்த்தி செய்ய வேண்டும். அதற்காக இப்படியான நிறுவனங்கள் இந்த உண்மையிலே மகாமாரி இந்த நிலையத்தின் நிறுவனம் ஸ்ரீதரனையா அவருடைய மகன் இரண்டு படித்தவர், டியூஷனில் வந்து படித்தவர். உண்மையில நான் அந்த காலத்தில் மகன் அதுவும் ஒரு வித்தியாசமான லோக்கல் யூனிவர்சிட்டியில் படித்தார், ரெண்டு டியூஷனில் வந்து அதில் மீண்டும் இந்த நன்றி வந்து உண்மையிலேயே புலம்பெயர்ந்து இந்த வேறு இடத்தில் இருந்தாலும் வசந்தன் போல நிறைய அவருக்கு தெரியும் வேலை சென்றல் அந்த அதையும் மட்டும் சொல்லி போட்டு நான் நிப்பாட்டுறேன். குணவாலசிங்கம் அதிபராக இருக்க ஒரு வகுப்பு மட்டும் கலவன் பாடசாலை, ஆனால் ஒரே ஒரு வகுப்பு மட்டும் வித்தியாசமாக தெரிவு செய்தவர். எல்லாரும் பாய்ஸ். 6A வகுப்பு, எங்கட வகுப்பு முழுக்க 40 பேரும் பாய்ஸ். அவன் டி வகுப்பு மிகவும் சிறப்பாக வழங்கிய எமது கல்லூரி அதிபர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து உரையாற்ற ஜாபேரிமேட்டு நடராய வித்யாலய அதிபர் மதிப்புக்குரிய திருமதி ஞானசோதி அவர்கள் உரையை நிகழ்த்துவார். மகாமாரி சரசமூக நிலைய தலைவர் அவர்களே, இந்த விழாவுக்கு பிரபல விருந்தினராக அழைப்பு ஏற்றி வந்திருக்கும் நமது கிராமத்தில் ஓய்வு பெற்ற விவசாய கூட போதனாசிரியர் திரு திருச்செல்வம் ஐயா அவர்களே, உறவு விருந்தினர்களாக வந்திருக்கின்ற கிருபாகரன் சார் அவர்களே, அடுத்து எனது பாடசாலையில் முத்திரை பதித்த, அதாவது எனது பாடசாலையில் நின்று தொட்டு நான் வரலாற்றில் ஒரு அம்சமாக கருதுகின்ற சுவாஸ்கரன் அழியமானவன் அவர்களே, அவர்களது பாரியார் அவர்களே, அவர்கள் பல்கலைக்கழக பேராசிரியர்கள். ஆனால் அவர்களின் அதாவது சுவாஸ்கரனின் ஆரம்ப கல்வி வேடம்பேக்கு நடராஜா வித்தியாலயம் வந்தால் அதை நாங்கள் மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. நானும் ஒரு சவாலுக்காக தான் இங்கே வந்தேன். நான் அந்த சவாலை கட்டாயம் விட்டு செல்வேன். ஏனென்றால் எனது பாடசாலை எந்த விதத்திலும் தொய்ந்து போகவில்லை. இது பெற்றோர்களுக்கு அறியப்பட வேண்டிய ஒன்று. தற்போது சமுதாய நோக்கு, அதாவது உலக வங்கி எத்தனையோ விடயங்களில் இன்று அவன் கிராமப்புறத்து பாடசாலைகளை வளர்ப்பதற்காக எங்களுக்கு எவ்வளவோ அது அறிவியல் ரீதியாக செயற்படும்படி எங்களுக்கு தனது நிதியை அளித்துக் கொண்டிருக்கின்றான். அதை நாங்கள் மாணவர்களை பயன்படுத்தி இட்டு செல்வதற்கு சமூகத்தின் உறவு தேவை. அதாவது ஒரு கிராமம் வளர்ந்தால்தான் அந்த கிராமத்து பாடசாலைகள் வளர்ந்தால்தான் அந்த கிராமத்து பாடசாலையில் உள்ள பெரிய மாடி பாடசாலை வளரும். என்னிடம் படித்த பாடசாலை மாணவிதான் இன்று தவராசா தேவிகா யாழ் மாவட்டத்தில் 4ஆம் இடம் எடுத்து மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் பாஸ் பண்ணி இன்று அவளை இந்த அன்பு செல்வத்தை அதாவது சீமா நிறுவனம் ஃப்ரீயாக படிப்பிப்பதற்கு கோரிக்கொண்டிருக்கின்றார். நாளைக்கு நேற்றில் பார்த்தேன். அப்படி நாங்கள் முத்திரை பதித்துக் கொண்டுதான் நடராசா வித்தியாலயத்தில் 32 வருடமாக மாட்டுப்பண்ணை நடத்தவில்லை, பாடசாலை தான் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஞானசோதியன் இட்ட வழியை நான் திருமதி ஞானசோதியன் வளர்த்து கொண்டு வருகின்ற வேளையில் இன்னும் 4 மாதங்கள் நாங்கள் ஓய்வு பெற்று செல்ல இருக்கின்ற நேரத்தில் இந்த சமுதாயத்தில் உள்ள படிப்பறிவில்லாத பெற்றோர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் என்னிடம் வைத்துக் கொண்டு இருந்துவிட்டு ஓயல் வரும்போது அல்லது ஏஎல் வரும்போது கொண்டு போயிருக்கின்றான். இன்று நான் ஏன் எனக்கு கௌரவப்பட்டம் தரவில்லை, மாறி போட வரவில்லை என்றால் இந்த பெற்றோர் செய்த அவமரியாதைக்காக ஒழிய சீராக நன்மைக்காக இல்லை. இந்த பெற்றோர் எனக்கு இந்த செய்தது இந்த வாழ்க்கையில் நான் பாடையில் போகும் மட்டும் மறக்க முடியாத உண்மை. எனது சார் நானும் அவரும் இந்த வீட்டை நாங்கள் மறந்து இந்த பிள்ளை சீரியஸாக இருக்கும் போதும் இந்த பாடசாலைக்காக இந்த உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்றேன் 32 வருஷமாக. இன்றுடன் நான் 32 வருஷம் இந்த கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். தீவிரத்தில் 2 பாடசாலைகள் தான் கற்பித்த பாடசாலை. ஒன்று எழுபதி முருகவள் வித்தியாலயம், அடுத்தது வேரணமேக்கு நடராஜ வித்தியாலயம். இதில் இருக்கின்ற பழைய மாணவர்கள் எல்லாரும்
என்ன பாடுபட்டு நமது பாடசாலையில் இல்லங்கள், விளையாட்டு போட்டிகள், அதாவது இந்த தேசிய பாடசாலை கீதம், அனைத்து வரலாற்று பதிவுகளையும் வளர்த்த பாடசாலை கடைசி வரையும் மூடப்படக்கூடாது. ஓயல் வரை இருந்தே ஆக வேண்டும். இது நீங்கள் கட்டாயம் இந்த பாடசாலை மூடப்படுமா இருந்தால் அது எனது வரலாறில் திருமதி ஞானசோதியன் அவர்கள் ஓயல் பாடசாலையாக இருந்த பாடசாலையை 9ஆம் ஆண்டு அல்லது 5ஆம் ஆண்டு பாடசாலையாக குறைத்து விட்டு சென்றார் என்ற கருத்து வரும் என்று எனது சேருக்கும் எனக்கும் இரவுரவாக நித்திரை இல்லை. உங்களுக்கு தெரியும் நான் என்ன எப்படி அர்ப்பணிப்புடன் அலுவலது பெரிய கல்விப்படிப்பாளர் சண்டை பிடித்து ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து கொண்டு வருகின்றேன். இப்பவும் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன், விரைவில் நீங்கள் எனக்கு ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யாவிட்டால் வேலன சென்றதற்கு பிள்ளைகள் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது லிவிங் சர்டிபிகேட் எடுக்காமல் போகின்றார்கள். சட்டத்துக்கு பின் முரணான காரியம். எந்த ஒரு மாணவனும் தனது மாணவர் விடுகை பத்திரம் எடுத்துக் கொண்டுதான் பாடசாலையை விட்டு விலக வேண்டும். எங்களை பெற்றோர், படிப்பறிவில்லாத பெற்றோர்கள் மந்தை கூட்டங்கள் மாறி ஒரு பிள்ளை போகுதுன்றோன்னா மற்ற பிள்ளைகள் போகின்றது. தயவு செய்து வேலன சென்றாலும் மூடப்படாது, வேலன மேற்கு நடராஜ வித்தியாலயம் மூடப்படக்கூடாது. ஏனென்றால் ராசாவாத்தியற்ற பள்ளிக்கூடம், வேலனை மேற்கு நடராஜ வித்தியாலயம் சைவ பாரம்பரியத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடம், இலவசமாக காணியை கொடுத்து அதை வளர்த்த பள்ளிக்கூடம் இன்று வரை வரலாற்று அம்சங்களில் பொறிக்கப்பட வேண்டும். நான் அதுக்கு நான் பென்ஷன் எடுத்த பிறகு ஒரு பரிசளிப்பு விழா மலர்ந்து நல்ல திறம்பட எழுத வேண்டும் என்று நான் கற்பனை பண்ணி கொண்டிருக்கின்றேன். எங்களோட மாணவர்களுக்கு நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் கூற வேண்டியது, எந்த பிள்ளையின் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் உங்கள் வழிகாட்டலில் தான் படிப்பு இருக்கின்றது. விடிய வரும்போது பிள்ளை என்ன செய்கிறது, கொப்பியை பாருங்கள். நீங்கள் இவ்வளவு விழாவுக்கு வந்திருக்கின்றீர்கள், ஆனால் நான் ஒரு விழாவுக்கு கூப்பிட்டால் வர மாட்டீர்கள். அப்ப இதுல இருந்து தெரிகின்றது, வெளிநாட்டு நிதிதான் உங்களை வரவழைக்கின்றதை ஒழிய அரசாங்கம் தருகின்ற நிதி அல்ல. அரசாங்க பாடசாலையை மதிக்க வேண்டும், அரசாங்க பாடசாலை ஆசிரியர்களை மதிக்க வேண்டும். இரண்டாவது பாடசாலை மூடப்படக்கூடாது. கிருபாசோரோட நான் அதுல எப்பவும் நானும் தலை நிமிர்ந்து நான் நிக்க விரும்புவேன், மூட விட மாட்டேன். காரணம் அகரம் சிகரமாகியது என்ற ஒரு நிகழ்ச்சி விஜய் டிவியில் கேட்டேன். அந்த அகரம் சூர்யா, அதாவது நடிகர் சூர்யாவும் கார்த்திக்கும் சேர்ந்து பல டிரெக்டர்மாரும் சேர்ந்து அகரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அகரத்தை நடத்தி கொண்டிருக்கிறது யாருக்காக இருந்தால், கல்லுடைக்கின்ற குடும்பத்து பிள்ளைக்கும் கூலி வேலை செய்கின்ற பிள்ளைக்கும் 650 கிராமத்தில் இருந்து வந்த அந்த அகரத்துல இலவசமாக கேட்கின்றார்கள். அப்படித்தான் நாங்க வேலனைக்கு நடராச வித்தியாலயத்தில் நான் எந்த நிதியும் பெற்றோருடன் போய் கை நீட்டி கேட்பதில்லை. நீங்களாக தர வேண்டும் அந்த நிதியை. நான் அதற்காக இந்த பரிசளிப்பு விழா நடத்துவதற்கு நானும் நிரஞ்சினி ஆசிரியையும் வெளிநாட்டில் இருந்து ஒரு 4 பேரிடம் தான் உதவியை பெற்று இந்த பரிசளிப்பு விழாவை திறம்பட செய்தேன். எனது உண்மையான கோரிக்கை எதற்காக இல்லை, எங்கள் கிராமம் முன்னேறி கொண்டு வருகின்ற ஒரு கிராமம் வேறிடம் இருக்கு. புளியங்கூட பிள்ளைகள் 60% படிக்கின்றார்கள். நீங்கள் நினைக்கலாம் ஒரு பரிசளிப்பு விழாவுக்கு ஒரு கடிதம் கொடுத்து விட்டேன் MBCS கைட்ஸுக்கு. ஏனென்றால் புளியங்கூட பிள்ளைகள் 60% மேல படிக்கின்றார்கள். அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பினார்கள், இந்த பாடசாலை புளியங்கூடலுக்குள் இல்லை, எனவே நிதி தர முடியாது என்று. மிகவும் மன வருத்தத்துடன் சந்தோஷமாக நான் பரிசளிப்பு விழாவை நடத்தி முடித்து விட்டேன், வேறு நிதியை பெற்று. அதே நேரம் பெற்றோருடன் நான் போகவில்லை, ஏனென்றால் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற வறுமையான பெற்றோருடன் கை நீட்டி காசு கேட்கக்கூடாது என்று நான் கேட்காமல் விட்டேன். உங்களுக்கு அது தெரியாது, ஆனா உங்களுக்கு எங்கள் அருமை புரியாது. நாங்கள் பாடசாலையை விட்டு போன பிறகுதான் எங்கள் அருமை புரியும். ஆனால் நான் இன்று வரையும் வீண்டோசரோட சண்டை பிடித்துக் கொண்டிருக்கின்றேன். தரமான ஒரு அதிபர் நான் போகும்போது விட்டு செல்ல போறேன், அப்படி அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். எனவே நான் வேலனைக்கு நடராஜ வித்தியாலயம் ஓயல் வயரை உயர்ந்தபடிதான் இருக்க வேண்டும். அன்பான வேண்டுகோள், ஒருவரும் அதில் நீங்கள் பின் செல்ல வேண்டாம். தற்போது சிறுவர் சுப்பியோம், அதாவது ஒரு பிள்ளை நடந்து போய் வந்து சுகமாக இருந்து படிக்கக்கூடிய ஒரு இடம். தூர இருக்கின்ற பிள்ளை சைக்கிளில் செல்லும் போது ஏதாவது நடக்கலாம். சின்ன பிள்ளைகள் படிக்க வேண்டிய பள்ளிக்கூடம் கிராமத்து பாடசாலை தான். கிராமத்து பாடசாலையை எழுப்ப வேண்டிய பொறுப்பு உங்களிடம் தான் உள்ளது. நாங்கள் மனித குலத்துக்கு என்ன செய்கின்றோம்? ஒவ்வொரு பெற்றோரும் எண்ண மாட்டீங்கள், உங்களோட பிள்ளை படித்தால் காணும். நான் இந்த கிராமத்துக்கு என்ன செய்கின்றேன் அது நினையுங்கள். சமுதாயத்துக்கு என்ன செய்கின்றேன்,
நீங்கள் இந்த சீராளன் அண்ணா சொன்னார் என்ன மாதிரி அவர் சமுதாய நோக்கில் இந்த பள்ளிக்கூடத்தை இந்த நிலையத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார். அவரது மனைவிக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கின்ற எனக்கு தெரியும். அவர் அதை பற்றி கூட பார்க்காமல் இந்த சொன்ன சமூக நிலையத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றார். அதே நேரம் அதில் இருக்கின்ற ஆசிரியர்களும் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். கிராமத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். அதற்காக கிராம பாடசாலை மூடப்படக்கூடாது. சான்றோன் பார்த்தீர்கள் என்னிடம் இருக்கின்ற 8 எடுக்கின்ற மாணவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அவர்களை கூட விலை கொடுத்து கேட்டார்கள். வேலை சென்றால் சான்றோனை கேட்டது உண்மை, நான் விடவில்லை. ஏனென்றால் என்னிடம் இருந்தால் அவன் ஓயல் பாஸ் பண்ணி அங்கே செல்ல கொண்டமே எனக்கு. நான் சில பேரை வழிகாட்டுவேன். தவறான பாதையில் எந்த காலம் வழிகாட்டுவது கிடையாது. நான் ஒரு தாயாக, பேத்தியாக, பூட்டியாக எனது மாணவி இந்த பிள்ளை எல்லாம் இங்கே படிக்கின்றது. அப்படித்தான் நாங்கள் செயற்படுத்தணும். நான் சொல்லுவேன், சயின்ஸ் செயல் மற்செயல் செய்கிறதெல்லாம் மாத்திரமனா யாழ்ப்பாணம் போங்கோ, மிச்சம் எல்லாம் ஏல்ல இங்கதான் போய் படியுங்கோ. ஏனென்றால் அவன் நர்ஸ்ல வழிகாட்டப்பட வேண்டும், சயின்ஸ்ல அவன் விஞ்ஞானியாக வர வேண்டும். அப்ப எங்கள்கிட்ட இருக்கின்ற இந்த தீவகத்து ஆசிரியர்களை ஒரு போக்கு வெள்ளடிக்க கிட்ட இருக்க வருவார்கள், வெள்ளடித்தவுடன் ஓடி விடுவார்கள். நின்று செய்வதாக இருந்தால் உங்கள் பணத்துக்கு பிடிக்கின்ற ஆசிரியர்கள் நின்று செய்ய வேண்டும். அல்லது எங்கள் அர்ப்பணமான ஆசிரியர்கள் பற்றாக்குறை கூடிக்கொண்டு போகின்றது. அதற்கு நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். நீங்க வர வேண்டும், டீச்சர்ஸை கேட்கணும், நின்று படிப்பிச்சுட்டு போங்க. ஏன் இப்படி ஓடுறீங்க? வர வேணும் பள்ளிக்கூடங்களுக்கு. வந்தால் தான் பாடசாலை முன்னேறும். அதாவது உலக வங்கி அதைத்தான் சொல்லுகின்றார். எவ்வளவு ரிசர்ச் செய்து கொண்டிருக்கிறார். PSI என்றான் உங்களை எல்லாம் உங்களோட இணைக்க சொல்றான், சரசவையில் இணைக்க சொல்றான், GSI இணைக்க சொல்றான், சமத்தி உத்தியோகர பொன்னஞ்சங்களோட சேர்க்க சொல்றான். சேர்த்து உங்களை எல்லாரையும் சேர்த்து கட்டி எழுப்பும்படி அவன் கூறிக்கொண்டிருக்கிறான். எங்கள் பாடசாலை ஒரு முன்னோடி பாடசாலை, உங்களுக்கு தெரியாது. 2007ஆம் ஆண்டு தீவகத்தின் முதன்மை பாடசாலைகளில் நாமும் ஒன்றாவோம் என்ற தூர நோக்குடன் நாங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற வாசகம், தூர நோக்கு வாசகம் அதுதான் யுனிசெஃபால் தெரிவு செய்யப்பட்டது 2007ஆம் ஆண்டு. அதிலே இருந்து பிள்ளைநேய பாடசாலை, அதாவது பிள்ளைநேய பாடசாலை என்றபடியாத்தான் நான் அடிப்பது கிடையாது. கன பெற்றோர் சொல்லி இருக்கின்றார்கள், ஞானசோதியன் அடிப்பார், மிஸ்டர் ஞானசோதியன் அடிப்பதில்லை என்று. உங்களுக்கு தெரியாது, மிஸ்டர் ஞானசோதியன் பிரின்சிபல் ஆகினவர்கள் அடித்தது கிடையாது. அதே போலத்தான் நான் அன்பாக வழிநடத்தி செல்கின்றேன் பாடசாலை. அதனால் இந்த பாடசாலை தொந்து போய்விடவில்லை. இவர்கள் எல்லாம் ஓய்வு வரையும் என்னிடம் சித்தி வைத்து சென்ற மாணவர்கள். கீர்த்தனா பிசிக்கல் சயின்ஸ் செய்கிறாள், சுதர்சினி ஆர்ட்ஸ்ல எந்த மணி இருக்கின்றார். சார்கிட்ட கிரிவாசர்கிட்ட போற பிள்ளைகள்ல 2AB எடுத்த பிள்ளை கூட இந்த பிள்ளைதான் வைஷ்ணவி. கேட்டு பாருங்க, அவள் என்னிடம் படித்து ஓயல் பாஸ் பண்ணி தான் ஏழுக்கு விட்டேன். அவருக்கு தெரியும் நான் நல்ல வளர்த்துதான் நாங்கள் அவரிடம் அனுப்புறேன் என்று. வீணாக சட்டை பிடிக்க வேண்டாம். தயவு செய்து எங்கள் பள்ளிக்கூடம் முன்னேறவிடும், உங்கள் பள்ளிக்கூடம் முன்னேறவிடும். இதை நான் உங்கள் முன்னிலையை சமர்ப்பிக்கின்றேன். நீங்கள் நான் முடிவெடுக்க வேண்டும். ஒரு சில பிள்ளை பெற்றோர்கள், சாவின் அப்பா சத்திய தேவராசா நல்ல அன்பா இருந்தவர், என்ன கேட்காம லிவிங் சர்டிபிகேட் கொடுக்காம கொண்டு அங்க விட்டுட்டேன். ரதீஷ் எவ்வளவோ கெட்டிக்கார், என்னிடம் சொல்லாமல் ஓடி போய் அங்க குந்தி விட்டார். நான் அதுக்கு கவலைப்படவில்லை. இருக்கிற பிள்ளைகளை நான் சீர்திருத்தமாக வளர்த்து ஆளாக்கி விட்டுதான் நான் மே மாதம் செல்வேன். இது எனக்கு என்னை வருத்தாதீர்கள். நீங்கள் இனி என்ன அழைப்பு விடுத்தாலும் எனது மாணவர் என்னிடம் இருந்தால்தான் நான் வருவேன் அல்லது வரவே மாட்டேன். இது இந்த நூல் சனசமூக நிலையத்தில் கூடுகின்ற உண்மை. அதற்கு அப்துல் கலாம் சொன்னார், கனவு வணக்கம். மிகவும் சிறப்பாக வழங்கிய ஜாவேரடிமேற்கு நன்றாய வித்யாலய அதிபர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக உரையாற்ற எமது ஓய்வு பெற்ற கிராம சேவையாளர் மதிப்புக்குரிய திரு சகாதேவன் ஐயா அவர்கள் உரையினை நிகழ்த்துவார். இந்த நேரம் மற்றும் ஆதரவுகளை வழங்கி அதனை குருக்கலையா அவர்களே, இந்த வைபவத்தின் தலைவர் அவர்களே மற்றும் இந்த வைபவத்தை சிறப்பிக்க வந்திருக்கின்ற நமது பிரதமராக இருக்கின்ற இந்த கிராமத்தின் மைந்தர் பேராதனை பள்ளிகளில் விவசாய உதவியாளர் திருச்செல்வன் அவர்களே மற்றும் இந்த மண்ணின் மைந்தரும் நமது பல்கலைக்கழக விரிவுரையாக வருகை வந்திருக்கின்ற திருமதி சுபாஸ்கரன் அவர்களே
மற்றும் இந்த பாடசாலைகளில் தங்கள் பாடசாலையை வளர்ப்பதற்காக இங்கு உங்கள் முன் பேரம் பேசி சென்ற வேலை மற்றும் அதிபர் திருவாரூர் அவர்களே, அதிபர் திருமதி ஞானசோதியன் அவர்களே, மற்றும் இங்கே இருந்த பெரியோர்களே, நலன் விரும்பிகளே, இந்த கல்வி நிறுவன நிர்வாகிகளே, ஆசிரியர்களே, மாணவர் செல்வங்களுக்கு முன்னேற வணக்கம். சற்று முன் பேசியவர்கள் பாடசாலையின் தரத்திற்கு மாணவர்களின் பங்களிப்பு பற்றி கொஞ்சம் கருத்தாரமாக உங்களை எல்லாம் அந்த சிந்தனையில் கேட்டுச் சென்றுள்ளார்கள். அது ஒரு உறவு இருக்க நமது திருச்செல்வம் ஐயா அவர்கள் கூறியது போல நாங்கள் இன்று காலை சூரியனுக்கு நன்றி செலுத்துவதற்காக பொங்கல் விழாவை செய்து இந்த மகாமாரி கல்வி நிலையத்தை ஆணித்தரமாக வளர்த்தெடுப்பதற்கு உறுதுணையாக இருந்த புலம்பெயர் நமது உறவுகளுக்கு நன்றி செலுத்தும் வைபவமாக இந்த விழாவை கொண்டாடுவதை இட்டு நாம் மகிழ்ச்சியிடம் கொண்டு கூறியிருந்தார். உண்மையான சம்பவம். அவர்கள் இப்பொழுது இந்த வைபவத்தை இன்னும் சிறிது நேரத்தில் செய்மதி ஊடாக பார்த்து மிகவும் பூரிப்படைவார்கள். இன்னும் இந்த கிராமத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று உறுதல் இருப்பார்கள். அதுதான் நாங்கள் அவர்களுக்கு செய்கிற நன்றி கடன். அந்த வகையில் அந்த நன்றி கடனை செய்த மகாமாரி கல்வி நிலையத்தினருக்கும் குறிப்பாக இந்த மகாமாரி அம்மன் கோயில் பரிவாளர் அவர்களுக்கும், அதாவது அவர் சமயத்தொண்டு செய்யும் பொழுதும் சமூக தொண்டு செய்ய வேண்டும் என்பது ஒரு வரைவு. அந்த வகையில் திருவாளர் செந்தூரன் அவர்களும் இந்த கிராமத்தின் கல்வி வளர்ச்சிக்கு முன்னுரையாக உழைத்து வருகிறார். அவர்கள் அந்த நிர்வாகத்தினருக்கு எனது பாராட்டுக்களை தெரிவித்து மற்றும் இந்த நிறுவனத்தில் இங்கு வரவேற்பு நடனம் செய்த மாணவிகளை பாராட்டுகின்றோம். அவர்கள் இந்த பள்ளி நிறுவனத்தின் மாணவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நமது புளியங்குழல் இந்து வாலிபர் சங்கத்தில் நடந்த ஒரு வரவேற்பு நடத்தலையும் சிறப்பாக செய்திருந்தார்கள். அந்த வகையில் இந்த கிராமத்து வரவேற்பு நடத்திய மாணவ செல்வங்களுக்கும் அந்த நடத்திய ஆசிரியருக்கும் எனது பாராட்டை இந்த தெரிவித்து அடுத்ததாக இந்த வைபவம் நாங்கள் நமது சேவையில் இலவசமாக நிவாரணம் கொடுக்கும் பொழுது நாங்கள் இந்த பரலோக கூட்டுறவு சங்கத்துக்கு நீங்கள் சென்று இந்த பொருட்களை அளவு பார்த்து அது சரியாக வழங்கப்படுவதாக மக்களுக்கு தெரியப்படுத்தினால் ஒரு மக்களும் அதை பற்றி சிந்திப்பதில்லை. இலவசமாக வருகிறதாலே எங்களுக்கு கிடைத்தால் காணும் என்று நிறைய பார்ப்பதில்லை, தரத்தை பார்ப்பதில்லை, வாங்கி கொண்டு செல்வார்கள், வீடு சென்றவர் என்றுதான் அது தெரியும். அவ்வாறாக இந்த நிர்வாகத்தை நடத்துபவர்கள் என்னிடத்திலே கூறி மிக கவலைப்பட்டிருப்பார்கள். இலவச கல்வி என்று நாங்கள் வழங்கும் பொழுது சில மாணவர்கள் வரவு ஒழுங்கியமாக இருக்கு, சில வேறு கல்வி காசு கொடுத்து செய்கிற கல்வி நிறுவனத்துக்கு செல்கிறார்கள். அது மிக கவலையாக இருக்கின்று அடிக்கடி இந்த நிர்வாகத்தில் நாங்கள் சேவையில் இருக்கும் பொழுது கூறி கவலைப்படுவார்கள். உண்மையில் இந்த கல்வி நிறுவனத்தினர் இந்த புளியங்குழல், அதாவது புளியங்குழல் என்று சொல்லவில்லை, அயல் கிராமத்து மக்கள் மாணவர், அது வசதி உள்ள மாணவர்களின் கல்வி வசதிக்காக எனக்கு தெரிய ஒரு 7-8 வருடங்களாக அரும்பாடுபட்டு வருகிறார்கள். இந்த மண்டபத்தில் எத்தனையோ விழாக்களை செய்திருக்கிறார்கள், நானும் பங்கு பெற்றிருக்கிறேன். அவர்களாக இந்த மாணவ செல்வங்கள் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு பெற்றோரும் இலவச கல்வி என்பதை நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களது உறவுகள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகள் வழங்கும் பணத்தை தான் இங்கே கல்வி ஏற்படுவதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. இலவசமாக வழங்கவில்லை, உங்களுக்காக அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பணத்தில் ஒரு தொகை, அதாவது பெரிய தொகை இல்லை, இங்கே கல்வி கற்கின்ற ஆசிரியர்களும் மிக குறுகிய ஊதியத்தை தான் பெற்று இந்த மாணவ செல்வங்களுக்கு கல்வி பெற்றுவதை நான் அறிவேன். அவர்கள் மிக கிரமமாக இங்கே கல்வி பெற்று வருவதை நான் கண்டுகொண்டிருக்கின்றேன். இந்த மண்டபம் இன்றைக்கு 6-7 வருடங்களுக்கு முன்பாக சீரழிந்து மிக குறுகிய நிலையில் இருந்த பொழுது மகாமாரி கல்வி நிலையம் பொறுப்பெடுத்து அதனை செய்த பின்பு நமது பிரதேச செயலகத்தின் உதவியுடன் இது திருத்தப்பட்டு இப்பொழுது நல்ல அழகுடன் ஒளிபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவ்வாறாக மொழி மெருகூட்டப்பட்ட இந்த கல்வி நிலையத்தில் இந்த மாணவ செல்வங்கள் கல்வி வருவதையிட்டு நான் மிக சந்தோஷம் அடைகிறேன். மின்சாரத்தினால் வழங்கப்படாது, எந்த நேரமும் இருட்ட நேரமாண்டாலும் இங்கு ஒளியுடன் அவர்கள் கல்வியை இலகுவாக பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கிறார்கள். அதற்காக இந்த புலம்பெயர் தமிழ் மக்கள், அதாவது இந்த புளியங்குளம் மக்களுக்கு எனது சார்பாக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் இன்னும் அள்ளி இந்த
கல்வியத்தை வளர்க்க வேண்டும். இந்த மாணவ செல்வங்களை கல்வியை வளர முன்வர வேண்டும் என்று மென்னும் உதவி செய்தார் முன்வர வேண்டும் என்ற கருத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நமது கல்வியை அதாவது பத்திரிகைகள் எடுத்து அதாவது கல்வி பெறுபவர்கள் அதாவது ஓயலோ அல்லது ஏல் சித்தியல் நாங்கள் பெருமேற்றை பார்க்கும் பொழுது நான் முதல் உன்னிப்பாக கவனிப்பது தீவக பாடசாலையின் பெருமேற்றை தான் அவதானிப்பேன். நான் தீவக என்ற ரீதியில் இந்த வேறு மத்தியில் கல்வி இருக்கின்றேன். அந்த மத்திய கல்லூரியில் எத்தனை மாணவர்கள் இங்கு ஏலோ எல்லோ அல்ல சித்தியை பெற்றதாக தான் நான் சிந்திப்பது ஏனென்றால் நமது அதிபர் கூறியதோ நாங்கள் தீவிரத்தில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். யாழ்ப்பாணத்தில் உள்ள மாணவர்களை எடுத்துக்கொண்டால் பாடசாலையை விட்டு வீட்டுக்கு வருவார்கள். தாயிடம் உடனே சாப்பாடு பிறகு அம்மா நேரம் போச்சு டியூஷனுக்கு போகணுமென்று போவார்கள். ஒரு படிப்பது என்னது கண்டதுன்னா ஆர்வமாக கல்வி நிலையத்துக்கே செல்கிறார்கள். ஆனால் தீவிரத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் கன பேர் இந்த கல்வி நிலையத்துக்கு செல்வது குறைவு. நான் பாடசாலையை குறைவிட்டு குறைவில்லை. இன்று ஒரு வரைவு முறையாக வந்துவிட்டது. கல்விக்கு பாடசாலைக்கு செல்பவர்கள் அனைவருமே இன்று வரையப்பட்ட மாணவர்களாக இருந்தாலும் இந்த கல்வி நிலையத்துக்கு சென்று பிரத்தியோக கல்வியை பெற்றுத்தான் கல்வி போட்டா போட்டு கல்வி ஒரு போட்டி சந்தையாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. தம்பி சுவாஸ்கர் அவர்கள் ஒரு கல்வி சேர்ந்து அது தெரியும். இந்த கல்வி நிலையங்கள் கூட போட்டி போட்டுக்கொண்டு தமது கல்வி நிலையத்தை வளர்த்து வயதை இந்த பெற்றோர்கள் அழைத்து அவர்களது குறைகளை கூறி வளர்க்க வேண்டும் என்று அவர் வளர்ப்பார்கள், வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். வளர்க்க வேண்டும் என்று கேட்டு அன்பாக இந்த பெற்றோரை கேட்டுக்கிற இலவச கல்வி என்று நீங்கள் கேட்க வேண்டாம். உங்கள் உறவுகள் வழங்கும் பணத்தில் இங்குள்ள உங்கள் பிள்ளைகள் கல்வி வளர்க்கிறார்கள். அவர்களை கல்வியை உங்கள் அதாவது விவசாய நேரங்களில் அவர்களை அழைக்காதீர்கள். அவர்கள் ஓய்வுள்ள நேரத்தில் உங்கள் விவசாய பணிகளில் ஈடுபடுங்கள். அதை விட்டு படிக்கிற நேரத்தில் நீங்கள் அனுப்பாமல் விவசாயத்துக்கு கொண்டு செல்லாமல் இந்த மாணவர்களை இந்த கல்வி நிலையங்களுக்கு அனுப்பி பாடசாலைக்கு ஒழுங்காக அனுப்பி இந்த மாணவர்கள் நல்ல கல்வியாளராக நல்ல பொறுப்புரை பெறுபவர்களாக திருமதி ஞானசோதி அவர்கள் இந்த பாடசாலை மாணவிகள் என்று பல்கலைக்கழக சென்றவர்கள் பொழுது கூறியிருந்தால் பெருமை அடைய வேண்டிய இருக்கின்றது. இந்த ஆண்டு நடைபெற்ற பிரேம பரிசில் கூட 3 மாணவர்கள் இந்த புளியக்குடக்கானத்தில் சித்தெடுத்திருக்கின்றார்கள், பாராட்டப்பட வேண்டும். அது இன்னும் வளர வேண்டும். அதற்கு பெற்றோர்களால் உறுதுணையாக இந்த புளியக்குட மகாமாரி கல்வி நிலையத்தை நம்பிக்கை வைத்து பொது நிறுவனங்களும் இந்த மகாமாரி கல்வி நிலையத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி பொதுமக்களும் நலன் விரிமலும் வழங்க வேண்டும் என்றும் என்னையும் இந்த சந்தர்ப்பத்தில் கலந்த நிர்வாகத்துக்கு நன்றி உரைவிட வருகின்றேன். நன்றி. இலவச கல்வியின் மகிமை பற்றி சிறப்பாக எடுத்து கூறிய ஓய்வு பெற்ற கிராம சேவையாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக நடனம் இடம்பெறும்.
பல்கலைக்கழக விரிவுரையாளரான திரு சிவாசகன் அவர்கள் சிறு உரையாற்றுவார். இந்தமுத்து விநாயகர், மகாமரி அன்னை, ஆலய பிரதம குருக்கள், எனது ஆசிரியர், எனது முன்னாள் பாடசாலை அதிபர், பேராசிரியர், இங்கு வந்திருக்கும் பெரியோர்கள், பெற்றோர்கள், மகாமாரி கல்வி ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்ற வாழிலும் நனி சிறந்ததுவே. எனக்கு இந்த கட்டிடத்தை நோக்கினால் 2 ஞாபகங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த கட்டிடத்தில் எனது தாயார் ஆசிரியராக பணிபுரிந்திருக்கின்றார். 84ஆம் ஆண்டில் சீதாக்கா அவர்களிடம் நான் இங்கு ஆங்கில கல்வியை இந்த கட்டிடத்தில் பயின்றிருக்கின்றேன். 2க்கும் சேர்த்து எனது இந்த கட்டிடத்துக்கும் நான் ஒரு நன்றியை, அதே சிறப்போடு அமைந்திருக்கின்றது. இப்படி ஒரு நிகழ்விலே நாங்கள் உரையாற்ற கிடைத்த சந்தர்ப்பத்திற்கும் இந்த கட்டிடத்திற்குமே நன்றி சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. அடுத்ததாக எனது ஆசிரியின் உள்ள கூறுகள் இப்பொழுதும் எனது மனதில் தாக்கமாக இருக்கின்றது. முதலாவது விடயம், நான் இன்னொரு விடயத்தையும் பார்த்தேன். இணையதளங்களில் நமது கிராமத்துக்கு ஒரு பாடசாலை இல்லை என்று ஒரு சிலர் போட்டிருந்தார்கள். நாங்கள் நடராசா வித்தியாசாலை அந்த வீரனை என்ற சொற்பதத்தை பாதிப்பதில்லை. அது புளியங்குளம் நடராசா வித்தியாசாலை. அப்படி ஒரு சொற்பிரயோகத்தை யாராவது சொல்லியிருந்தால் அதற்காக நான் ஆசிரியருக்கு நான் மன்னிப்பை கேட்டுக்கொள்கின்றேன். நான் யோசிக்கிறேன், இந்த ஒரு ரோட்டை அப்படியே திருப்பி பாடசாலையை சுற்றி விட்டாங்களே என்ன, அதனால் அது போர்டில் உள்ளது வேலனை என்று போடாமல் புளியங்குளம் என்று போட்டிருந்தாலே என்ன, அது இந்த பாடசாலை தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அப்படி யாராவது சொல்லி இருந்தால் அது அந்த எல்லை என்பது ஏதோ நிர்வாகத்துக்காக போடப்பட்ட எல்லையோடைய மற்றபடி அந்த பாடசாலைக்கு உரிமை உடையவர்கள், உரிமை கூடியவர்கள் அல்லது வாக்களித்து நடந்தால் நாங்கள் தான் அதற்கு உரிமையாளர்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உண்மையாக அந்த ஒரு பெற்ற தாயானவள் தனது பிள்ளை எவ்வாறு தன்னை விட்டு போகிறதோ என்ற அந்த குமுறலை நான் உண்மையாக கண்டேன். இப்பொழுது ஆசிரியை கிடைப்பதற்கு நாங்கள் மாதவன் செய்திருக்க வேண்டும். எனது தம்பி கூட முன்பு பாடசாலைக்கு போகாவிட்டால் டீச்சராக போயிடுவான் என்றதால் அவர் உடனே போயிடுவார். அந்த ஒரு நாளும் சின்ன வயது முதல் ஒரு நாளும் அடிப்பதில்லை. ஆனால் அந்த ஈடுபாடு அடுத்த கிராமத்தில் காணப்பட ஒரு பெரிய குறைபாடாக இருந்தது கொள்ளைகளை நாங்கள் வேலைப்படும் நிமித்தம் மறைத்து விடுவது. திரு ஞானசோதியன் ஆசிரியராக இருக்கட்டும் அல்லது திருமதியாக இருக்கட்டும், அவர்கள் நேரே வீட்டை வந்து விடுவார்கள், ஏன் வரவில்லை என்று. அப்படி அந்த பாடசாலை கல்வியை நாங்கள் சிறுவர்கள் இழக்கக்கூடாது என்பதற்கு ஒரு பெற்றோருக்கு இருக்க வேண்டிய ஆர்வத்தை விட இந்த 2 ஆசிரியர்களுக்கு மிகுந்த உற்சாகம் இருந்தது. இப்படி ஒரு ஆசிரியரை நாங்கள் காண்பது கிடைப்பது உண்மையாக மிகவும் மிகவும் அரிது. அவரது சேவைக்கும் நாங்கள் இந்த இடத்தில் அவர் ஓய்வு பெறுகின்றார் என்று கேள்விப்பட்டதும் இன்னொரு கவலையாக இருந்தது. அதற்கு ஒரு நன்றியையும் அவரது எண்ணங்கள் ஈடேற வேண்டும். இந்த பாடசாலையானது மேலும் வளர வேண்டும். அதற்காக பழைய மாணவர் என்ற ரீதியில் நாங்கள் மிகுந்த ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று அவருக்கு அதை சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக எனக்கு இன்னொரு விடயத்தையும் மிகவும் பொறாமையாக இருக்கின்றது. இந்த இளைஞர்கள், இந்த பிள்ளைகள், தற்போதுள்ள இளைஞர்கள் செங்கோலை பார்த்த அந்த பாடசாலை கிணற்றுக்கு தூர்வார்த்தை கொடுத்து ஒரு படம் போட்டிருந்தார்கள். ஐயோ, அது நாடு இல்லையே என்று நான் உண்மையாக குறைப்பட்டேன். அந்த எங்கட சம்பவத்தில் நாங்கள் இந்த இளமை பிராயத்தில் எங்களோட ஊரில் நாங்கள் ஒரு நிகழ்வில் பங்கு கொள்வதற்கு பல தடைகள் இருந்தது. ஒன்று, இந்த நாங்கள் பாடசாலை பிராயத்தில் பாடசாலையை விட்டிய காலத்தில் வீட்டை விட்டு வெளியில போக வேண்டாம். வெளியில போனால் யாராவது பிடித்து கொண்டு போயிடுவார்கள். தச்சு தவறி நான் ஒளிம்பிட்டு டியூஷனுக்கு அப்படி அங்கே ஈசன் மாஸ்டர் மேத்ஸ் கிளாஸுக்கு போயிருந்தால் கூட வீட்டை சொன்னார்கள், பிள்ளைய விட வேண்டாம், ஏதாவது நடந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, பேசாம வீட்டை புத்தகத்தை இருந்து படிக்கட்டு ஒன்றாம் போக வேண்டாம். அப்படி ஒரு இறுக்கமான காலப்பகுதியில் இருந்தோம். இப்பொழுது ஒரு இப்படியான நிகழ்வை நடத்துகின்றோம். மாணவர்கள் ஒரு சிறந்த ஆற்றலாக செந்தூரன் போன்ற இளைஞர் அணியினர்கள் ஒரு பொதுத்தொண்டுகளில் ஈடுபடுகிறார்கள். திருவம்பாவை கீதத்தை பாடும்போது ஒரு குரூப்பா அவர்கள் அதிகாலையில் செல்வதை காணும் போது நானும் இப்பொழுது திருப்பி இங்கு மீள வந்திருக்கலாம் என்ற எண்ணம் கூட எனக்கு ஏற்பட்டது. அடுத்ததாக சில புரட்சிகர கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இந்த ஒரு சமயத்தில் எங்களுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் கிடந்தது. அப்பொழுது திரு பாஸ்கரன் அவர்கள் எடிஷன் நிறுவனத்தை வைத்திருந்தார். அப்பொழுது அவர் எங்களுக்கு இவ்வாறான சில சந்தர்ப்பங்களை உருவாக்கி தந்திருந்தார். இன்னும் இந்த மகாபாரதத்தில் நாங்கள் அந்த விடயத்தை சொல்ல வேண்டும்.
யாழ்ப்பாணத்தில் தற்போது பிரபஞ்சமான ஒரு தனியார் கல்வி நிறுவனம் எடிஷன். அது எமது நடராசா வித்தியாசபைக்கு முன்னால் தான் அமைந்திருந்தது. சிறந்த பொறுப்பேற்ற சிறந்த எத்தனையோ நைனையை தேசிய மட்ட சர்வதேச மட்ட சாதனைகளை உருவாக்கிய அந்த தனியார் கல்வி நிறுவனம் நடராசா வித்தியாசபையின் வாசலில் அமைந்திருந்தது. அப்ப எமது மாணவர்கள் ஒரு சளைத்தவர்கள் அல்ல, அவர்களுக்கான சிறந்த ஒரு களங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும். அப்படியான ஒரு களத்தை இன்று இந்த மகாமாரி இந்த நீங்கள் இன்று உருவாக்கி தந்திருக்கிறீர்கள் என்று போகும்போது நானும் அதில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் பெருமை கொள்கின்றேன். அதற்காக ஈடுழைத்து இருக்கும் அவர்களுக்கும் எனது மிகுந்த நன்றிகளையும் இந்த சிறப்பாக இந்த நடனங்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் அதற்கு இந்த நன்றிகளை நான் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் இன்னொரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். எனது தந்தை வீட்டில் எவ்வாறான ஒரு கஷ்டம் வந்தபோது பாடசாலை கல்வியையோ அல்லது என்னை இடைநிறுத்தவில்லை. மிகவும் மிகவும் ஒரு வறுமையான சூழலில் இருந்தவர். எனது தந்தையும் எனது மாமா குலசிங்க மாமா அவர் காலமாகிவிட்டார். அவரும் கல்வியுடைத்து கூட இருந்திருக்கிறார்கள். நான் போயிருக்கின்றேன். அப்பொழுது மிகவும் கவலையாக இருந்தது. நானும் அவர்களோடு சேர்ந்து ஏதாவது உதவி செய்யலாமா என்று. ஆனால் இருவருமே உடனடியாக அதற்கு சம்மதிக்கவில்லை. நீ கட்டாயம் டியூஷனுக்கு போகணும் அப்படி என்று சொல்லியிருந்தார்கள். உண்மையாக அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவர்கள் இருவர் அப்பாவுக்கும் எனது மாமாவுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் துன்பப்படுகிறார்கள், நானும் உதவி செய்ய வேண்டும். அப்படியான ஒரு மனநிலையில் தான் இந்த நாங்கள் பாடசாலை கல்வியை விட்டு இளைஞர்கள் வீட்டில் தாய் தந்தைகள் கஷ்டப்படுகிறார்கள், வறுமையாக இருக்கின்றது, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ரீதியில் நிற்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே நீங்களும் எக்காரணத்தை கொண்டு உங்கள் மழை செல்வங்களையோ அல்லது அவர்களது கல்வியை இடையூறு ஏற்படுத்தாத வகையில் உங்களது வறுமை எப்பொழுதும் இருக்கலாம். வறுமை ஒவ்வொரு தேவையை பொறுத்து வறுமை வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த கல்வியை இடையூறுக்கு பெற்றோராகிய ஒருவரும் இடமளிக்க கூடாது. சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். அவர்களது அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மறைத்தால் பிறகு போனாது வராது. இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். நான் இந்த இடத்தில் நாங்கள் வந்த விடயம் நன்றி தெரிவித்தல் விடயம். என்னென்று கொன்றார்க்கு மொய்விண்டா மெய்வில்லை செய்நன்றி கொன்றவருக்கு இந்த புலம்பெயர் தமிழர்கள் டயஸ்பரா என்று சொல்ற அமைப்பானது இவ்வளவு ஒரு மிகப்பெரிய சேவையை தந்திருக்கின்றது. நாங்கள் சில கூட யோசிப்போம், எங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தந்தால் என்னண்டு. உண்மையா அவர்கள் தருகின்ற அந்த பெறுமதி 1 கிலோ தங்கத்திற்கு மேலானது. ஏனென்றால் நாங்கள் ஒரு பொருள் தந்தால் அது அன்று கூட அது சரி, அதோடைய அது சரி. இப்பொழுது தரப்பட்ட அந்த கல்வியானது அழிய போவதில்லை. எங்களுக்கு ஒருத்தருக்கு நாங்கள் ஒரு பசுமாடையோ அல்லது ஒரு பொருட்களை வைத்தால் அவர் அதோடு அவரது ஜீவிதத்துக்கு வருமானம் காணும் என்று யோசிப்போம். ஆனால் அந்த கற்ற கல்வியானது அழிவில்லை. அவருக்கு மேலும் மேலும் பொருட்செல்வம் கல்வி செல்வம் அனைத்தையும் அவருக்கும் அவரின் சந்ததிக்கும் மேலும் பெருமை செய்யக்கூடிய ஒரு விடயமாக இந்த கல்வி செல்வம் ஆசிரியர்கள் குறிப்பிட்டது போல் இந்த கல்வி செல்வம் அமைகிறது. உண்மையாக இந்த உதவிக்கு பின்புலமாக இருக்கின்ற அனைவருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையாக அவர்கள் உழைப்பதற்கு அவர்கள் வெளிநாட்டில் இருப்பதனால் அவர்களுக்கும் காசு என்பது இலகுவானதல்ல. அவர்கள் 1க்கு 3 வேலைகள் செய்கின்றார்கள், ஓவர்டைம் அதிகமாக செய்கின்றார்கள். நாங்கள் இங்கு செய்ய மாட்டோம் என்று சொல்ற வேலைகளை எல்லாம் அவர்கள் அங்கு செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, நான் இந்த முகநூலில் பார்த்தேன், ஒரு மாணவன் அல்லது மாணவி சிறந்த பொறுப்புகளை எடுத்தால் எனது தம்பி எனது மகன் பெற்ற மாதிரியாக மிகவும் உளப்பூர்வமாக வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். அது இந்த இதை கேட்கும்போது எனக்கு மயிர் கூத்தருகின்றது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் எமக்கு ஒரு பின்புலமாக ஒரு மிகுந்த ஈடுபாடோடு நமது உறவுகள் விட்டு செல்லவில்லை. நாங்கள் என்ன போனதான் முந்தி போனதான் பிறகு காண்றதில்லை. இன்று காலையில் நம்மளுக்கு முகநூலை தட்டி பார்த்தோன்னு எமது பழைய நண்பர்கள் அவர்கள் வருகின்றார்கள். அவர்கள் இப்படி ஒரு அமைப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எமது பிள்ளைகள் எடுத்த பொறுப்புரை கண்டு மிகவும் முளமகிழ்கிறார்கள். அது ஒரு மிகுந்த ஒரு ஆனந்தை தருகின்றது. அவர்களது பலம் வந்து எங்களுக்கு இருக்கும் வரை நமது சிறுவர்கள் தமது சாதனைகளை மேலும் தொடருவார்கள் என்பதற்காக அவர்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நான் அடிக்கடி பாகனை நீ எப்ப இதுக்கு கொஞ்சம் படிக்க போறான்னு ஒன்றுக்கா கால் நடுக்க கேட்டு சொல்றேன். சரியா நீ கொஞ்சம் வா கண்ணடின்னு சொல்றேன், சொல்லி கொடுக்குறேன்னு சொல்றேன். உண்மையாக அப்படியான ஆர்வம் எனக்கு இருந்தாலும் எனது வேலை பழுவின் நிமித்தம் நான் உண்மையாக சனியாக 6வது போன எடுத்தால் கூட அதிக நேரம் கதைப்பதில்லை. தொடர்ச்சியாக விரிவுரைகள் ஏனென்றால் நாங்கள் ஆசிரியர் சொன்னது மாதிரி தான் நானும் சில நேரங்களில்
மாணவர்கள் என்னை விட்டு வேறு சென்றார்கள் என்றால் கவலைப்படுவேன், மிகவும் கவலைப்படுவேன். அதற்காக நான் என்னையும் மிகவும் நன்றாக தொடர்ந்து என்ன அப்கிரேட் பண்ணி கொண்டே இருக்கிறது, புதிய புதிய விஷயங்களை செய்து கொண்டு. அதே மாதிரி நாங்கள் வண்ணவர் ஒராளுக்கு படிப்புகிறேன்னு சொன்னால் நாங்கள் 5 hours எங்களுக்கு அதுக்கு மேலே அதிகமாக கஞ்சி குறிப்பாக பண்ணி ஒரு செழுமையாக செய்யணும் என்று எனது ஒரு மாணவர்களுக்கு நான் நீங்கள் இனி ரோடெல்லாம் நல்லா போட்டாச்சு, பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களை மேற்படிப்புக்காக சிஐஎம்ஏயோ அல்லது கொழும்பு பல்கலைக்கழக வழிபாரிப்பட்ட படிப்போ அல்லது ஏனி எமது மாவட்டங்களுக்கும் ஏனைய எந்த கற்கனரிகளுக்கோ நீங்கள் வந்தால் என்னால் ஆகக்கூடிய மிகப்பெரிய புலமை கருத்துக்களை நான் எமது மாணவர்கள் தொடர்ந்து செய்வேன். தொடர்ந்து தேனுகாக மட்டுமல்ல, தொடர்ந்து நான் இதை செய்வேன் என்று சொல்லி இந்த சமயத்தில் எனக்கு ஒழுங்கு செய்து வந்த பேச வந்த அனைவருக்கும் எனது நன்றி.